வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதிமுக அலுவலகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குண்டர்களை ஏவி தாக்குதல் நடத்தினாரா என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்து ஆதாரங்களையும் சிபிசிஐடி போலீசாரிடம் கொடுத்திருக்கிறார் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்த மோதல் அதிமுகவில் இரு அணிகளாக உருவாவதற்கு முதன்மையான காரணமாகவே மாறியது. எதற்காக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது இதற்காகத்தானா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது விசாரணையின் முடிவில் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த மாதம் ஜனவரி 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வர இருக்கும் நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு முன்பாக அதிமுக அலுவலகத்தில் நடந்த கலவரத்தின் பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கப்பட்டதாக சிபிசிஐடியிடம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் கூறியுள்ளார். அதாவது இரு தரப்பினர்களுக்கும் மோதல்கள் ஏற்பட்டது. கட்சி அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த முக்கியமான ஆவணங்களும் திருடப்பட்டன என இபிஎஸ் தரப்பினர்கள் குண்டர்களை ஏவி இபிஎஸ் எங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தினார் என பன்னீர்செல்வம் தரப்பினரும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார்களும் அளித்தனர். இபிஎஸ் தரப்பினர்கள் அளித்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பன்னீர்செல்வம் தரப்பினர் அளித்த புகார் மீதும் சிஎஸ்ஆர் ரசீது மற்றும் வழங்கப்பட்டது. குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது குறித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளரான முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் அவர்களிடம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணையின் பொழுது பல உண்மைகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களிடம் விசாரணை நடத்தி சிபிசிஐடியினர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீதுதான் தவறுகள் இருக்கிறது என்றும் வெளியாட்களை அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரவழைத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டது உண்மைதான் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி நீதிமன்ற பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.